இன்றைக்கு நாம் என்ன தலைப்புல கர்த்தருடைய வார்த்தை கேட்க போறோம்னா, கசப்பு மதுரமாக மாறினது. கசப்பு மதுரமாயிற்று அப்படின்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 வாசிங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. போதும், ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயமெல்லாம் கொழுந்து விட்டெறிய உதவி செய். நீங்க எங்களோடு பேசுங்க. நீர் பேசுகிற தெய்வம் அப்பா. இந்த வார்த்தையின் மகத்துவத்தை, இந்த வார்த்தையின் ஆழத்தை, ரகசியத்தை, மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பீராக. எங்கள் இருதயமெல்லாம் கொழுந்து விட்டெறியட்டும். அடிமை சிலுவையிலே மறைத்து நீங்க பேசுங்க, நீங்க வெளிப்படுங்க, நீங்க ஆண்டவர் உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வாசித்த வசனத்துல கடைசி வசனம், கடைசி வரி இவ்வாறு வாசிக்கிறோம். என்ன படிச்சோம்? அதுல அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை என்ன செய்யறாராம்? சோதிக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? நம்மை சோதித்து பார்க்கிறார். எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். இந்த வேத பகுதியை நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதமாய் அவர்களை வழிநடத்தி எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பதாக செங்கடலை பிளந்து அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனையெல்லாம் ஆண்டவர் நிர்மூலமாக்கி அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்து இப்போ எங்க வராங்க? சூர் என்கிற வனாந்தர வழியாக அவர்கள் வருகிறார்கள். அந்த சூர் என்கிற வனாந்தரத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. என்னவென்றால் ஈத்தாம் என்கிறதான ஒரு பெயர் இருக்கிறது. ஈத்தாம் வனாந்தரம் என்று சொல்லி அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் என்னாகமும் 33ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். என்னாகமும் 33ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்தரத்திற்கு போய் ஏத்தாம் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் பண்ணி மாராவிலே பாளையம் இறங்கினார். அப்ப சூர் என்றும் சொல்லப்படுகிறது, ஏத்தாம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு சொன்னா மாரா என்று சொல்லும் பொழுது கசப்பு என்று அர்த்தம். மாறான் என்ன அர்த்தம்? கசப்பு என்று அர்த்தம். இப்போ ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர்களை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். அந்த அற்புதமான பயணத்துல 3 நாள் என்ன செய்யறாங்க? தண்ணீர் குடியாமல் அவர்கள் வனாந்தரத்திலே பிரயாணம் செய்கிறார்கள். அங்கே நாம் படிக்கிறோம், அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் அவர்கள் நடந்தார்கள். என்ன செஞ்சாங்களா? 3 நாள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள். ஆனா இன்னொரு அற்புதம் என்ன நம்ம பார்க்கிறோம்னா, தண்ணீர் இல்லாமல் நடந்தாலும் அவர்கள் யாருக்கும் தாகம் எடுக்கவில்லை. இருக்கீங்களா? இன்னைக்கு எங்கேயாவது போன என்ன செய்யறோம்? கூடவே பாட்டில் எடுத்துட்டு போறோம். கூடவே பாட்டில். எதுக்கு? தண்ணி. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யறாங்க? தண்ணி குடிக்கிறாங்க. சில பேர் வாட்டர் தெரப்பின்றாங்க. தண்ணியில அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களாம். இப்படியெல்லாம் சுடு தண்ணி குடிக்கிறாங்க நிறையா, கொழுப்பு குறையிட்டு.
இந்த மாதிரி நிறைய தண்ணியில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனா இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள். இங்க வனாந்திரத்துல நடந்தாங்க, 3 நாள் நடந்தாங்க. ஆனா ஒரு அற்புதம் என்ன, அவர்களுக்கு என்ன செய்யல, தாகம் எடுக்கவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு 3 நாள் யாராவது தண்ணி குடிக்காம இருக்கணும் இருப்பீங்களா? நிச்சயமா இருக்க மாட்டோம். ஆனா வனாந்திரத்துல நடந்து வருகிறாள். காரணம் என்ன, தேவன் அவர்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமா இருந்தார். ஆக அவங்க யாரும் என்ன செய்யலைங்க, தண்ணீர் குடிக்கவே இல்லை. அப்படியே அவங்க 3 நாள் வனாந்திரத்துல பயணமாகி வருகிறார்கள். அவர்கள் வந்த உடனே எங்க வராங்க, மாறான்ற இடத்துக்கு வருகிறார்கள். அங்கே வந்த பொழுது அங்கே தண்ணீர் இருந்தது. ஆனா அந்த தண்ணீர் எப்படி இருந்ததுதான், கசப்பா இருந்தது, பிட்டர். அது குடிக்க முடியாத அளவுக்கு எப்படி இருந்ததுங்க, கசப்பா இருந்தது. அங்கதான் ஆண்டவர் சோதிக்கிறார் அவங்கள. இதுக்கு முன்னாடி தான் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. அந்த அற்புதத்தை பெற்ற ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வருகிறார்கள். அந்த இடத்துக்கு வந்தோன்னு என்னாச்சு, தண்ணீர் சரியில்லைன்னு உடனே முறுமுறுக்கிறாங்க. மோசைக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க, ஆரோனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. ஆக நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்கிறார். அற்புதமாய் நம்ம வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஏதோ ஒரு சின்ன காரியம் உடனே என்ன செய்யறோம், முறுமுறுக்கிறோம். என்னது இப்படி ஆயிடுச்சு, என்னது இவ்வளவு கஷ்டம், என்ன இவ்வளவு பாடு, முறுமுறுக்கிறோம். ஆக தேவ பிள்ளையே யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆண்டவருடைய மனது அதனால் வேதனைப்படும் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் சோதித்தார். இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, வனாந்திரத்துல 3 நாள் தண்ணி இல்லாம வந்திருக்கிறோம், இப்ப தண்ணி கிடைச்சிருக்கு, ஆனா அது எப்படி இருக்கு, கசப்பா. ஆனா அவங்க எதை புரிஞ்சுக்கலன்னா, நம்மை வழிநடத்துகிறவர் கர்த்தர் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டதையும் மாற்றுவார் என்பதை என்ன செய்யல, அவங்க புரிந்து கொள்ளவில்லை. அதனால தேவ பிள்ளையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காரியத்தை என்னவென்றால், நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட காரியத்தையும் செய்ய வல்லவர். அவர் சாதாரண தேவன் அல்ல. தேவனுடைய திட்டத்தில் இருக்கும் பொழுது, தேவன் நம்மை வழிநடத்தும் பொழுது அவர் சகலவற்றையும் மாற்ற வல்லவர் என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில கஷ்டம் வரும், உபத்திரம் வரும், போராட்டம் வரும், அதையெல்லாம் நாம சகிக்கும் பொழுதுதான் தேவன் எப்படி நம்ம நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இருக்கீங்களா? கஷ்டமே இல்லாம வாழ்க்கை ஸ்மூத்தா போகாது, பாடுகளே இல்லாம வாழ்க்கை ஸ்மூத்தா போகாது. பாடுகளும் கஷ்டங்களும் வரும். அவைகளுக்கு மத்தியிலே தான் தேவனுடைய வல்லமை விளங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வரும் பொழுது அங்கே கசப்பு. அந்த மாதிரி சிலருடைய வாழ்க்கையில நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கை கசப்பா இருக்கு, இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்தேன், ஆனா ஒரு கசப்பு. ஏன் இப்படி? முறுமுறுக்காதீங்க. உங்களை நடத்துகிறவர் ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் சுகமாக்குகிற தேவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆக இங்கே பார்க்கிறோம் என்ன ஆச்சுங்க, அது கசப்பா இருந்ததுனால அது குடிக்க அவர்களுக்கு கூடாமல். தண்ணி இருக்கு, ஆனா அது குடிக்க முடியல, ஆசீர்வாதம் இல்லை. ஆக தேவ பிள்ளை சில காரியங்கள் இருக்கு, ஆனா அதை என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல, அது கிடைக்கல, அது நமக்கு பிரயோஜனப்படல. உடனே என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட விண்ணப்பிக்கணும், ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை கேட்கணும். ஏன்னா அவர் சர்வ வல்லவராச்சே, எப்பேற்பட்டதையும் மாற்ற வல்லவரா இருக்கிறாரே. ஆக இந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க, புரிந்து கொள்ளாம முறுமுறுக்கிறார்கள். பைபிளை நம்ம படிக்கும் பொழுது இதே மாதிரி நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிங்க. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். போதும். என்ன படிக்கிறோம், எலிசாவின் நாட்கள்ல ஜனங்க என்ன செய்றாங்க, ஒரு பட்டணத்துல போய் குடியிருக்கிறார்கள். குடியிருக்கும் பொழுது அந்த 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 மக்கள் வந்து எலிசாவிடத்துல சொல்றாங்க, பட்டணம் நல்ல பட்டணம், பட்டணம் நல்லா இருக்கு, ஆனால் என்ன சொல்றாங்க, குடிநீரோ தண்ணீரோ எப்படி இருக்கான், கெட்டதா இருக்கிறது. அதை திரும்ப படிங்க அந்த வசனத்தை.
பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அந்த தண்ணீர் எப்படிப்பட்டதுன்னா உப்பு தண்ணீர். என்ன தண்ணீர்? உப்பு தண்ணீர். அது என்னாச்சு? தண்ணீரோ கெட்டது. இடம் நல்ல இடம், ஆனா தண்ணீரோ கெட்டது. அந்த கெட்டதை மாற்ற வல்லவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை என்ன செய்யணும்? நம்ம புரியணும். அதுதான் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, சில காரியங்கள் எல்லாமே நல்லா போகும் நமக்கு சொல்ல முடியாது. ஆமென். அந்த நல்லதுலயும் சில கெட்டது என்ன செய்யும்? இருக்கும். அந்த கெட்டதை மாற்ற ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, நல்ல வீடு, நல்ல காற்றோட்டம், நல்ல சூழ்நிலை. ஆனா தண்ணீரோ கெட்டதா இருக்கிறது. அப்ப அது மாறணும்னா என்ன செய்யணும்? தேவ மனுஷனாகி எலிசாவிடத்துல போய் சொல்றாங்க. சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருங்க? திரும்ப படிங்க, அந்த பகுதியை படிங்க. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். இந்த வேத பகுதியில நம்ம படிச்சோம், அந்த தண்ணீரை குடிப்பதனால சாவு கூட வரலாம். ஆனா தேவ மனுஷத்துல போய் சொல்லும் பொழுது ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வருகிறார். அந்த உப்பை நீரூற்றில் போட்ட உடனே என்னாச்சா? அந்த கெட்ட நீர் நல்ல நீராக மாறினது. அந்த உப்பு யாரு தெரியுங்களா? அதுதான் இயேசு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில கலக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இணையும் பொழுது, அவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, எப்பேற்பட்ட கெட்டதும் நல்லதாக மாறும். இந்நாள் வரைக்கும். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆக அதை என்ன செய்யல ஜனங்க புரிந்து கொள்ளாமல் முறுமுறுக்கிறாங்க. இது என்ன வாழ்க்கை, இது என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறார்கள். இருக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஆமென். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மோடு வித்தியாசமான விதங்களிலே பேசுகிறார். ஆக கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுனால தான் பேசுகிறார். ஆக முறுமுறுப்பதை விட்டுவிட்டு, ஆண்டவரே இதை மாற்ற மாள முடியும், இதை ஆரோக்கியமாக்க மாள முடியும், இதில் இருக்கிற சாவை மாற்ற மாள முடியும் என்று சொல்லி அவரிடத்துல கேட்கும் பொழுது, ஒரு சாதாரண உப்பு தான். அந்த உப்பு அந்த தண்ணீர்ல போட்ட உடனே என்னாச்சுங்க? குடிக்க முடியாது இருந்த அந்த கெட்டுப்போன அந்த கெட்ட நீர் என்னாச்சுங்க? ஆரோக்கியமான தண்ணீராய் மாறிற்று. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம படிக்கிறோம். அதே ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம் 41வது வசனம் படிங்க. 40வது வசனம் 40. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 40, 41. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். பஞ்ச காலத்துல எலிசாவின் நாட்கள் என்னாச்சுங்க? பஞ்ச காலம். அந்த பஞ்ச காலத்துல எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்றாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, அங்க தேவ மனுஷன் சொல்றாரு, நீங்க காட்டுக்குள்ள போய் இலைகள் எல்லாம் பிச்சு கொண்டு வந்து, கீரைகள் எல்லாம் பறித்து கொண்டு வந்து கூழ் காய்ச்சுங்கன்றார். கூழ் காய்ச்சி குடிங்கன்றார். இன்னைக்கு கூழ்னா என்னன்னு தெரியாது. பிள்ளைங்களுக்கு தெரியுமா கூழ்? ராய்கூழ், அந்த கூழ், இந்த கூழ் என்ன செய்வாங்க? அந்த காலத்துல காய்ச்சி குடிப்பாங்க. இப்பெல்லாம் ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா இதுதான் தெரியுது இல்லையா? காம்ப்ளான். ஆனா அந்த காலத்துல என்ன செய்வாங்க? ராய் கூழ், அதெல்லாம் குடிச்சவங்க நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க.
ஆனா இன்னைக்கு இருக்கிற கூழெல்லாம் குடிச்சிட்டு என்ன செய்யறாங்க, எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆக அந்த மாதிரி பஞ்ச காலத்துல கூழ் சமைங்கன்னு சொல்றாரு எலிசா. அப்ப என்ன செய்யறாங்க, காட்டுக்கு போய் எல்லாம் இலதலைகள்லாம் பிச்சுட்டு வரும்போது தெரியாமல் என்ன செஞ்சாங்க, ஒரு பேய் கொமட்டிக்காய், ஒரு விஷக்காயை பறித்து கொண்டு வந்து இந்த பானையில போட்டு கூழ் காய்ச்சிட்டாங்க. காய்ச்சணும்னு என்னாச்சு, அது விஷம் கலந்து கசப்பாயிருச்சு, குடிக்க முடியாம இருந்தது. அப்ப தேவ மனுஷன்ட்ட போய் சொல்றாங்க, ஐயா இந்த பானையில விஷம் இருக்கிறது, இதை குடித்தால் என்ன செய்வோம், செத்து போயிடுவோம். விஷம் இருக்கிறது, இதை குடிக்க முடியாது. இந்த பானையில் என்ன இருக்கு, சாவு இருக்கிறது, குடிக்க முடியாது, குடிச்சா செத்து போயிடுவோம். ஆனா பசி பஞ்சம், குடிச்சு ஆகணும், வேற வழி இல்ல. என்ன செய்யறது, தேவ மனுஷனத்துல போய் சொல்றாங்க. அவர் என்ன செஞ்சாரு, படிங்க 40:41. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிட கூடாமல் தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க, தெரியாமல் அறியாமல் என்ன செஞ்சாங்க, இலைகளோட ஒன்னா ஒரு பேய் கொமட்டிக்காயை பறிச்சுட்டு வந்து உணவுல போட்டாங்க. தெரியல, அதை சாப்பிடும் போதுதான் தெரியுது விஷம் கலந்து இருக்கிறது, பானையில விஷம் இருக்கிறது. உடனே தேவ மனுஷனத்துல ஓடுகிறார்கள். அவர் சொல்றாரு, மாவை கொண்டு வாங்க. இந்த மாவை உள்ள போட்டோன்னு என்னாச்சுங்க, விஷம் முறிந்து அது ஆரோக்கியமானது. அதை சாப்பிட்டவர்கள் பிழைத்தார்கள். அந்த மாவு யார் தெரியுங்களா, அதான் இயேசு. அல்லேலூயா. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில கலக்கும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, எப்பேற்பட்ட மரணத்துக்கு ஏதுவான காரியத்தையும் ஆண்டவர் ஜீவனாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையை ஆண்டவரை சாதாரணமா நினைக்காதீங்க, அவர் சர்வ வல்லவர். இவர்கள் மாறாவுக்கு வந்த பொழுது என்னாச்சாங்க, தண்ணீர் குடிக்க முடியாத அளவுக்கு என்னாச்சா, கசப்புள்ளதா இருந்தது. ஆனா அவன் கூட சென்ற கண்மலை, கூட சென்ற தேவன் யாருன்னு சொன்னா, அவருக்கு பேர் என்ன, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். I am the Lord that healeth thee. நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுகிறவர். நம்மை குணமாக்குகிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் பொழுது, படிங்க 26வது வசனத்தை படிங்களேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி கேட்கணுமா, கவனமாய் கேட்கணும். சில பேர் பாருங்க, யாராவது எங்கேயாவது பேசிட்டு இருக்கும்போது கவனமா கேட்பாங்க. என்ன பத்தி ஏதாவது சொல்லிடுறாங்களா, கவனமா கேட்பாங்க. சில பண விஷயங்களை பேசும்போது கவனமா கேட்பாங்க. சில பிசினஸ் ஸ்டாக் செய்யும் போது என்ன செய்வாங்க, கவனமா கேட்பாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது எப்படி கேட்பாங்க, தூங்கிட்டே கேட்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என் வார்த்தைகளை என்ன செய்யணுமா, கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை கேட்கிறது மாத்திரமல்ல, அந்த கேட்ட வார்த்தைகளின்படி என்ன செய்யணுமா, செய்து அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் பார்வைக்கு அவர் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு, நம்முடைய கிரியைகள் எல்லாம் செம்மையானதா இருக்கணும், நல்லதா இருக்கணும். ஆமென். உண்மை உள்ளதா இருக்கணும். அப்படியெல்லாம் நம்ம செய்யும் பொழுது அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நியமங்கள் யாவையும் அவர் கட்டளையிட்டு இருக்கிற அவருடைய வார்த்தைகள் கட்டளைகள் எல்லாவற்றையும் நாம் கை கொண்டால், அவர் சொல்றாரு, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா, இந்த வார்த்தைகளை நீ கவனமாய் கேட்டு என் கட்டளைகளுக்கு நீ கருத்தாய் செவி கொடுத்து அவைகளின்படி நீ செய்வாயானால், ஆமென், இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யும் பொழுது அவர் சொல்றாரு,
நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். அல்லேலூயா. I will not allow the disease which possess Egyptians. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன். எப்பொழுது? வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது. அடுத்தது சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? I am the Lord your healer. I am the Lord that healeth thee. உன்னை குணமாக்குகிற கர்த்தர். ஆமென். இப்ப மாறாக்கு வந்துட்டாங்க. அந்த மாறான்றது என்னதுங்க? கசப்பு. ஆண்டவர் கசப்பை அனுமதிக்கிறார். அந்த கசப்புல தான் ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது. இருக்கீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் எடுத்துக்குவோமே, வீட்டில் சொல்றாங்க இந்த குழம்பு கெட்டு போச்சுன்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? இங்க கொஞ்சம் ஊத்து நான் பார்க்கறேன், கெட்டுருச்சா இல்லையா சொல்றோமா இல்லையா? இந்த காஃபி வந்து சக்கரை இல்லாம இருக்கு, சரி குடி, நான் கொஞ்சம் குடிச்சு பார்க்கறேன். அப்போ ஒரு ஆள் குடிச்சு பார்த்து சொல்லுது, மாறாவின் தண்ணீர் கசப்பா இருக்கு அப்படின்னு என்ன ஆயிருக்கும்? எல்லாரும் குடிச்சிருப்பானுங்க. எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? யாராவது குடிக்காம இருந்திருப்பாங்களா சொல்லுங்க? எல்லாரும் குடிச்சிருப்பாங்க. இப்ப வெளியே ஏதாவது ஒரு பொருள் கிடக்குதுன்னு சொல்றேன்னு வைங்க, என்ன செய்வோம்? எல்லாரும் எங்க நான் பார்க்கறேன், அங்க கொஞ்சம் வழியிடு இருக்கீங்களா? அந்த மாதிரி கசப்பு, மாறாவல கசப்புன்னு என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த கசப்பு ஆண்டவர் அனுமதிக்க. ஏன்னா அந்த கசப்புக்குள்ள ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது. எத்தனை பேர் மாத்திரை சாப்பிட்றீங்க? மாத்திரை எப்படி இருக்கு? இனிப்பாவா இருக்கு? கசப்பு. அந்த கசப்பு உள்ள போனாதான் என்ன வருது? ஆரோக்கியம். இந்த மாதிரி வாழ்க்கையில பாடுகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் தான் நம்மை உருவாக்கும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. மாத்திரை முழுங்கும் போது எப்படி முழுங்குறோம் யோசிச்சு பாருங்க. நல்லா சின்னதா இருக்கும்போது மாத்திரையே முழுங்கினது இல்லை. இப்ப மாத்திரை முழுங்கினா தான் வண்டி ஓடுதுன்ற நிலைமையில இருக்கு. இப்ப சின்ன பசங்களா இருக்கும் பொழுது ஒரு செம்பு தண்ணி உள்ள போனாலும் மாத்திரை உள்ள போகாது. அதுக்கு மாத்திரையை கொட்டி இடிச்சு பொடியாக்கி தண்ணியில கலக்கி இப்படிலாம் ஒரு கையில் சர்க்கரையை வச்சுக்கிறது, மாத்திரையை குடிக்கிறது, சர்க்கரை இப்படியெல்லாம் சிலருக்கெல்லாம் அனுபவம் அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ சிரிக்கிறத பார்த்தா நீங்கள்லாம் அந்த மாதிரி செய்யாத மாதிரி தெரியுது. ஆனால் அந்த மாதிரி அனுபவத்துக்குள்ள போயிருக்கலாம். அந்த கசப்பு உள்ள போனாதான் என்ன வருதுங்க? ஆரோக்கியம் வருது. அல்லேலூயா. இந்த மாதிரி சில கஷ்டங்கள், சில சோதனைகள் தான் நம்ம என்ன செய்யுதுங்க? உருவாக்குது. சில காரியங்கள் தான் நம்ம ஆண்டவருக்குள்ள வழி நடத்துது. அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மை குணமாக்குகிற தேவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே கசப்பை கொடுத்ததுனால தான் இந்த 40 வருஷம் அவனுக்கு என்ன இல்லை? வியாதியே இல்லை. அல்லேலூயா. சில சோதனைகளை, கஷ்டங்களை ஆண்டவர் ஆரம்பத்திலே அனுமதிக்கிறதுனால தான் கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோட ஓடிட்டு இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இந்த இடத்துல படிக்கிறோம், மாறா என்ற இடத்துக்கு வந்த உடனே என்னாச்சுங்க? தண்ணீர் கசப்பாயிரும், குடிக்க கூடாதபடி. தாகத்துல போய் குடிக்கல எல்லாரும் இல்லையா? ஒரு இடம் யுத்தத்துக்கு போறாங்க. கிதியோன் உடைய வாழ்க்கையில படிச்சு நாம் படிக்கும் பொழுது யுத்தத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா நிறைய ஜனங்க, 33,000 பேர் போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் வந்து வடிகட்டுறார். பயமா இருக்கிறவங்களாம் வீட்டுக்கு போ அப்படின்னா 10,000 பேர் ஓடிட்டானுங்க. சாரி, 20,000 பேர் ஓடிட்டாங்க. 23,000 பேர் ஓடிட்டாங்க. மிச்சம் 10,000 பேர் இருக்கிறாங்க. இதுவும் அதிகமான கூட்டம், இவங்களையும் வடிகட்டணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு? வெயில்ல வாட்டி எடுத்து கடைசியில தண்ணீர் பக்கம் கொண்டுட்டு போறாரு. சில பேரெல்லாம் என்ன செஞ்சான்? தண்ணிக்குள்ளாரியே படுத்துட்டு குடிச்சான். சில பேர் கையில அள்ளி குடிச்சான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, யார் யாரெல்லாம் கையில அள்ளி குடிச்சாங்களோ அவங்கள மாத்திரம் தனியா நிறுத்து. 300 பேர் தான் என்ன செஞ்சாங்க? கையில அள்ளி குடிச்சவங்க. அந்த 300 பேரை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? ஒரு பெரிய யுத்தத்தை கூட. அப்போ தண்ணி தாகமா இருக்கிறவன் என்ன செய்வான்? அதுலயே படுத்துட்டு குடிப்பான், கையில் அள்ளி குடிப்பான். ஆனா இந்த ஜனங்களுக்கு என்ன இல்லை? 3 நாளா நடந்தும் தாகம் இல்லை. ஆனா சோதிக்கிறார். இவனுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கறதுக்காக ஆண்டவர் என்ன செய்யறாரு? சோதிக்கிறார். வாழ்க்கையில கஷ்டம் வரும், பாடுகள் வரும், பண நெருக்கடி வரும்,
குடும்பத்துல சில பற்றாக்குறைகள் வரும், சில பிரச்சனை எல்லாம். இதுலயும் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய முகத்தை ஆண்டவர் பார்ப்பார். யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. இப்ப நம்முடைய முகம் எப்படி இருக்கணும்? என் ஆண்டவருடைய திட்டத்துல நான் இருக்கிறேன், கர்த்தர் நடத்துறாரு, எப்பேற்பட்ட கசப்பையும் அவர் மாற்ற வல்லவர் என்று நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அவர் சாதாரண தெய்வம் அல்ல. எகிப்திலிருந்து விடுவிச்சாரு, செங்கடலை பிளந்தாரு. இந்த யோசனை கூட எல்லாம் என்ன செய்யறாங்க? ஒரு கசப்புன்னு ஒண்ணு முறுமுறுக்கிறான், ஆனா அந்த கசப்பு தான் உருவாக்கும் என்பதை அறியாம போயிட்டாங்க. அல்லேலூயா. இப்ப மோசேட்ட முறையிடுறாங்க. மோசே என்ன செய்யறாருங்க? தேவனிடத்துல போய் சொல்றாரு, ஐயா ஜனங்க முறுமுறுக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். ஒரு மரம், அது என்ன மரம்னு தெரியல. ஆமென். ஒரு மரம். அந்த மரம் வெட்டப்பட்ட மரமா அல்லது காய்ந்து போன மரமா பச்சை மரமா எதுவும் நமக்கு இங்கே போடப்படல. ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை காண்பித்து சொல்ல, அந்த மரத்தை கொண்டு போய் என்ன செய்? தண்ணியில போடு. நாங்க சின்ன பசங்களா இருக்கும் பொழுது எங்க வீட்டுல கிணறு வெட்டினாங்க, கொல்லம்பாளத்துல கிணறு. அப்ப அந்த கிணறு தண்ணீர் நல்ல டேஸ்டா இருக்கணுன்றதுக்காக அப்ப அந்த கிணறு வெட்டினவங்க சொன்னாங்க, இந்த கிணத்துல நெல்லிக்காய் போடுங்கன்னாங்க. நெல்லிக்காய் மரத்தை வெட்டி போடுங்க, நெல்லிக்காய் பறிச்சு போடுங்க, அப்ப தண்ணீர் இனிப்பா இருக்கும்னாங்க. அதனால என்ன நிறைய நெல்லிக்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டோம். அந்த மாதிரி இந்த தண்ணீர் ஆரோக்கியமாகணும், இந்த தண்ணீர் சுவையுள்ள தண்ணீராக கசப்பு நீங்கணும்னா என்ன செய்யணுங்க? ஒரு மரம், அந்த மரம் இயேசு என்கிற மரம். அல்லேலூயா. அந்த மரத்தை கொண்டு வந்து அந்த தண்ணீர்ல போட்ட உடனே என்னாச்சுங்க? அது மதுரமான சொல்லுங்க. தண்ணீராயிற்று. அந்த மரத்தை காண்பித்தார், அவன் அதை தண்ணீரில் போட்ட உடனே, அல்லேலூயா, போட்ட உடனே என்னாச்சாம்? அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அல்லேலூயா. அந்த மரத்தை போட்ட உடனே என்னாச்சுங்க? அந்த கசப்பு நீங்கி அது மதுரமாயிற்று. தேவ பிள்ளையே, நான் தான் சொன்னேன், அவர் காட் இஸ் a ஹீலர். நம்முடைய ஆண்டவர் யாருங்க? சுகமாக்குகிறவர். அவர் தண்ணீரையும் சுகமாக்கினார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் சுகமாக்க வல்லவரா இருக்கிறார். அதை மாத்திரம் நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை நம்பும் பொழுது அவர் என்ன செய்வாருங்க? கண்டிப்பா அற்புதங்களை செய்வார். ஒரு முறை ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு மிஷனரி சொன்ன சாட்சி நான் கேள்விப்பட்டேன். அவங்க ஒரு கிராமத்துக்கு போயிட்டு ஊழியத்துக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு வரும் பொழுது அங்க வந்துட்டு இருந்த வாகனத்தில் லிட்டரலா டீசல் தீந்துருச்சு. லிட்டரலா என்னாச்சு? டீசல் தீந்துருச்சு. அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே எப்படி அந்த வாகனம் ஓடணும், ஜெபிக்கிறார்கள். ஜெபித்த உடன் என்னாச்சான்? அந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்றாங்க, ஸ்டார்ட் ஆயிருச்சு. அங்க எங்க சேரணுமோ அது வரைக்கும் அந்த வாகனம் வந்தது. இதெல்லாம் அற்புதம். அல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட என்ன காரியமானாலும் சரி, ஆமென். ஒரு வாகனம் பழுதாயிருச்சா, ஒரு பொருள் பழுதாயிருச்சா, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இதை சரியாக்குங்கப்பா, இதை சுகமாக்குங்கப்பா. அல்லேலூயா. ஆண்டவரத்துல கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். இங்கே இந்த சம்பவத்துல பார்க்கும்போது ஒரு மரத்தை போடுகிறார்கள். அடுத்தது அந்த இடத்துல நம்ம எலிசாவினுடைய நாட்கள்ல பார்க்கும் பொழுது ஒரு உப்பை போடுகிறார்கள், ஒரு மாவை போடுகிறார்கள். என்னாச்சுங்க? எல்லா கசப்பு, தோஷம், எல்லா விஷம் மாறினது, ஆரோக்கியம் அடைந்தது. அந்த மாதிரி கர்த்தரையோட வார்த்தையும் அந்த பரிசுத்த ஜீவியத்தையும் நாம் பிடித்து கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட கசப்பும் மாறும். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளை, பைபிள்ல படிக்கிறோம், ஒரு அம்மா சொல்றாங்க, சர்வ வல்லவர் என் வாழ்க்கையில கசப்பை அனுமதித்தார் என்று சொல்றாங்க. அது யார் சொல்றாங்க? நான் இல்லைன்றீங்களா? நகோமி. ஏன் நகோமி சொல்றாங்க? தேவனை விட்டு தூரமா போனாங்க. இன்னைக்கு வாசித்த சங்கீதத்துல கடைசிக்கு முந்தின வசனம் என்ன படிச்சோம்? சங்கீதம் 73ல கடைசிக்கு முந்தின வசனம் படிங்க. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். என்னதுங்க? உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள்
எப்படி ஒரு மனுஷன் தூரமா போவான் ஆண்டவரை விட்டு? எது பிரிச்சு கொண்டு உடனே தெரியாது. ஆண்டவரை விட்டு தூரமா போறன்றது உடனே தெரியாது. எப்படி தெரியும் அப்படின்னா, ரெகுலரா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிற ஆள் என்ன செய்யும், அப்படியே சர்ச்சுக்கு வரத லேட், நேரத்தில் 6:30 மணி சர்வீஸ்க்கு வர ஆள் என்ன ஆகும், 8 மணிக்கு வரும். முன்னாடி வரிசையில் உட்கார்ந்துருக்கிற ஆள் பின்னாடி வரிசையில். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நான் போகாமல் இருந்தா தானே வம்பு, நான் போயிடுறேனே, நான் எப்படியோ பங்கு பெற்றுறேனே அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஆண்டவரை விட்டு பின் வாங்குறாங்க, தூரம் போறாங்கன்னு அர்த்தம் அது. அல்லேலூயா. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது என்ன செய்வாங்க, சரி இந்த வாரம் போவோம்னு அடுத்த வாரம் போய்க்கலாம், இன்னைக்கு பைபிள் படிக்க முடியல, சரி நாளைக்கு படிச்சுக்கலாம். அப்படி என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தூரம் போவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு தூரம் கொண்டுட்டு போயிடுவான். இருக்கீங்களா? இந்த வாரம் நான் காணிக்க போடல, அடுத்த வாரம் போட்டுக்கலாம். இந்த மாசம் நான் தசம பாகம் கொடுக்கல, அடுத்த மாசம் கொடுத்துக்கலாம். இந்த மாசம் நான் சுவிசேஷம் அறிவிக்கல, அடுத்த மாசம். இப்படிதான் என்ன செய்வான் பிசாசு, தள்ளிட்டே போவான். கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு போய் என்ன ஆகும், தூரமா போயிடுவாங்க. ஆண்டவரை விட்டு தூரமா போகிறவர்கள் என்ன செய்வாங்க, எது தள்ளிட்டு போகுது, பணமும் உலக காரியங்களும் தள்ளிட்டு போகுது. பாருங்க, பெத்லகேம் அப்பத்தின் வீடு. பெத்லகேம் என்ன, அப்பத்தின் வீடு, சாப்பாடு இருக்கிற இடம். ஆனா அந்த பெத்லகேம்ல ஒரு பஞ்சம் வந்துருச்சு. அந்த சாப்பாடு இருக்கிற இடத்துல பஞ்சம் வந்துருச்சு. இந்த பஞ்சம் வந்ததுனாலும் எல்லா குடும்பமும் அங்கே இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தன் மாத்திரம் என்ன சொல்றான், நம்ம உயிர் பிழைக்கணும்னா இங்க இருந்தா நம்ம பிழைக்க முடியாது, நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் தூரமா போவோம். எங்க போவோம், மோவாபுக்கு போவோம். எங்க போவோம், மோவாப். மோவாப் அருவருக்கப்பட்ட இடம், அருவருக்கப்பட்ட சந்ததி. எங்க போறோம், பெத்லகேம் அப்பத்தின் வீடை விட்டுட்டு காரணம் என்ன, நான் நல்லா இருக்கணும், நான் சாப்பிடணும், நான் உயிர் வாழணும், நான் சம்பாதிக்கணும். இப்ப ஏன் ஆண்டவர் விட்டு ஜனங்க தூரம் போறாங்க சொல்லுங்க, கொஞ்சம் சில்லற பார்க்கணும். கொஞ்சம் இங்க சத்தியத்தில் இருந்தா பண்ண முடியாது, அநியாயம் பண்ண முடியாது, வட்டி வாங்க முடியாது, லஞ்சம் வாங்க முடியாது, ஏமாத்த முடியாது, கமிஷன் வாங்க முடியாது. என்ன செய்வோம், கொஞ்சம் அப்படியே பின்னாடி போவோம். உலகம் இழுத்துட்டு போகுது. இங்க இருந்தா நம்ம சாகணும், அங்க போனா நல்லா இருக்கலாம், சாப்பிடலாம், எல்லாம் பண்ணலாம். இங்க இருந்தா கடா விருந்துக்கு போக முடியாது, கட்டிஸ்வர விருந்துக்கு போக முடியாது. அங்க போனா என்ன செய்யலாம், எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றதெல்லாம் தொண்டை வரைக்கும் தான், அது கீழே போச்சுன்னா எல்லாம் நரகள். இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆக இப்படிதான் என்ன செய்யும் பிசாசு, கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு போவான். இந்த நகோமியை ஏன் தள்ளிட்டு போனான் பாருங்க, தேசத்துல பஞ்சம், எல்லா குடும்பமும் அங்கே இருக்கு, ஆனா ஒரு குடும்பம் மாத்திரம் என்ன செய்யுது, தூரமா போ. சில நேரம் தூரமா போறதுக்கு மனைவி ஒரு காரணமா இருக்கலாம். எல்லா வீடுகள்லயும் பெண்கள் நிறைய என்ன செய்வாங்க, சொல்லிட்டே பாருங்க, இந்த இடத்துல இருந்து இவ்வளவு கஷ்டப்படணுமா, நம்ம என்ன செய்வோம், வேற பக்கம் போலாம், வேற ஊருக்கு போலாம், வேற இடத்துக்கு போலாம், வேற பகுதிக்கு போலாம், வேற ஆலயத்துக்கு போலாம். ஆரம்பத்துல இருந்து ஆதாம் கேட்டதுல எல்லாருக்கும் அதே மாதிரி பழக்கம் வந்துருச்சு. எல்லாம் தலையாட்டிட்டு ஆடிட்டு என்ன செய்யறது, போறது. தூரமா போயிட்டாங்க. உம்மை விட்டு தூரமாய் போகிற யாவரும், புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? அல்லேலூயா. ஆக தூரமா போக கூடாது. தாவீது அடுத்த வசனம் சொல்ற, எனக்கும் அண்டி கொண்டிருப்பதே நலம், எனக்கும் உம்மை சார்ந்து. மற்றவன் தூரமா போட்டு நான் இங்கே தான் இருப்பேன். எல்லாரும் பெத்லகேம்ல தான் இருந்தாங்க. காரணம் என்ன, ஆண்டவர் சந்திப்பார், பஞ்சத்தை மாற்றுவார். ஆனா ஒருத்த மாத்திரம், ஒரு குடும்பம் மாத்திரம் என்ன செய்யுது, நான் பிழைக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் வாழணும், நான் சாப்பிடணும், தூரமா போறாங்க. ஆண்டவர் விட்டு தூரமா போகாதீங்க, சபையை விட்டு தூரமா போகாதீங்க. ஆமென். பரிசுத்தத்தை விட்டு தூரமா போகாதீங்க, ஒழுக்கமான வாழ்க்கையை விட்டு தூரமா போகாதீங்க. தூரமா போனாங்க, என்னாச்சு, எல்லாம் நல்லா நடந்துச்சு. போன இடத்துல வரவேற்பு கிடைச்சது. ஆஹா, எங்கிருந்து வந்திருக்கிறாங்க, புதுசா வந்திருக்காங்க, நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம தானே கவனிக்கணும், பார்க்கணும். எல்லாம் பார்த்தாங்க, பழகுனாங்க, நல்லா கவனிச்சாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. அப்ப நினைச்சாங்க, அங்க கிடக்கிறவெல்லாம் முட்டாள், நம்ம நல்லா இருக்கிறோம். நாட்கள் ஆச்சு. அந்த ஊரார் சொல்றாங்க, ஏப்பா 2 பசங்க இருக்கிறாங்க, இங்கேயே பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணு, இங்கேயே பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணு. சரின்னு என்ன பண்ணாங்க, ஓர்பால், ரூத் 2 பேரை பிடிச்சி கல்யாணம் பண்ணாங்க. வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு,
எலிமலைக்கு வியாதி வந்துருச்சு. எலிமலைக்கு தானங்க, அவங்க அப்பா பேரு நகோமியோட புருஷன் பேர் என்ன? எலிமலைக். எலிமலைக்கு வியாதி வந்துருச்சு. வைத்தியம் பார்க்கறாங்க, எல்லாம் பார்க்கறாங்க, செத்து போயிட்டாரு. கல்யாணமாய் 10 வருஷம் ஆச்சு, பசங்களுக்கு இன்னும் என்ன இல்ல, குழந்தை இல்ல. அப்படியே ஓடுது, குழந்தை பிறக்குமான்னு. ஆனா பெத்லகேம்ல என்ன ஆச்சு? அங்க இருக்கிறவன் ஆண்டவர் கைவிடல, அங்க இருக்கிறவன் நடத்திட்டே தான் இருக்கிறாரு. ஏன்னா கத்தர் இருக்கிறாருல, அவன் கத்தரை விட்டு என்ன செய்யல, தூரமா போகல. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா ஒவ்வொன்னா போயிட்டே. கொஞ்ச நாள் கழிச்சு மக்லோன் செத்து போனான், கொஞ்ச நாள் கழிச்சு கிளியோனும் செத்து போனான். இப்ப அந்த அம்மா என்ன ஆயிட்டா? விதவை ஆயிட்டா, அனாதை ஆயிட்டா. வேத பண்டிதர் என்ன சொல்றாங்கன்னா, நகோமி தான் இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம வேற ஊருக்கு போலான்னு அவ பிரஷர் கொடுத்துருக்கணும். அதனாலதான் அவளுக்கு ஒரு பாடத்தை உணர்த்தும்படியாகத்தான் ஆண்டவர் அவளை வெறுமையாக்கினார் அப்படின்னு சொல்றாங்க வேத பண்டிதர்கள். வெறுமையான நிலைமையில தான் செய்தி கேள்விப்படுற. என்ன கேள்விப்படுறா? பெத்லகேம்ல. அப்ப அந்த பெத்லகேம்ல ஆண்டவர் சந்தித்தார், ஜனங்களை சந்திச்சார். அப்ப பெத்லகேம்ல இருக்கிறவனுக்கு அப்பம் கிடைச்சிட்டே இருந்துச்சு. பஞ்சத்திலையும் கிடைச்சது, பட்னிலையும் கிடைச்சது, பசியிலையும் கிடைச்சது. பஞ்ச காலத்திலும் ஆண்டவர் எலியாவை போஷித்தார். கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. அவன் கத்தரை தேடாம சாப்பாட்டை தேடி போனான், வாழ்க்கையை தேடி போனான், சுகத்தை தேடி போனான். என்னாச்சு? போனது எல்லாம் இழந்து போய் அவ திரும்பி வரும்போது நகோமியோ அப்படின்றாங்க. அவ சொல்றா, நோ மோர் கால் மீ அஸ் நவோமி பட் கால் மீ அஸ் மாரா, பிகாஸ் God has allowed bitterness in my life. தேவனுடைய வாழ்க்கையில கசப்பு தேவன் அனுமதிக்கல, இவ தான் தேடி போனா. கசப்பு இழந்து போயிட்டா. அந்த கசப்பு நீங்கணும்னா எங்க வரணும்? Come again to Bethlehem. திரும்ப பெத்லகேமுக்கு வா. உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் என்ன செய்வாங்களா? நாசம் அடைவார்கள். ஆனா கர்த்தரே கதின்னு இருக்கிறவங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அவர் சொல்றார், I am the Lord that healeth thee. நான் உன்னை குணமாக்குகிற தேவன், நான் சர்வ வல்லவர், உன்னை அழைத்தவர், உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன். உன்னை கைவிடுவனா? கைவிடவே மாட்டேன்றாரு. ஆக தேவ பிள்ளை, அங்கேயே இருந்தவனுக்கு வாழ்வு, ஆனா தூரம் போனவனுக்கு கசப்பு. அந்த கசப்பு நீங்கணும்னா என்ன செய்யணும்? மறுபடியும் அவன் எங்க வரணும்? பெத்லகேமுக்கு வரணும். இழந்தது இழந்தது தான், போனது போனதுதான், செத்தது செத்தது தான். ஆனா திரும்ப வந்தபடியினாலே ஒண்ணுமில்லாமல் போனவளுடைய குடும்பம் கட்டப்பட்டு, அல்லேலூயா, இழந்ததுக்கு பதிலாக, ஆமென், கசப்புக்கு பதிலாக ஆண்டவர் அவளுக்கு நகைப்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. ஆக மாறான்னா கசப்பு, அந்த மாறாவை மதுரமாக மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பாதத்தை இறுகமாய் பற்றி கொண்டு, ஆண்டவரே இந்த கசப்பை மாற்ற உங்களால தான்ப்பா முடியும் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட கசப்பையும் மாற்றுவார். அந்த கசப்பை மாற்றுகிற மரம், அந்த மரம்தான் இயேசு. கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரத்திலே தொங்கினவர். அல்லேலூயா, ஆமென். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இயேசு நமக்காக சாபமானார். அல்லேலூயா. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில கலக்கும் பொழுது எப்பேற்பட்ட கசப்பான அனுபவத்தையும் கசப்பான சூழ்நிலையும் ஆண்டவர் மதுரமாக மாற்றி, அல்லேலூயா, அற்புதங்களை செய்து அதிசயமாய் நடத்துவார் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.